தேவனே, இன்று என்னை உருமாற்றும். ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி. செய்ய இயலவில்லையா, மனமில்லையா? மத்தேயு 23:37. எருசலேமே, எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமற் போயிற்று. சில நேரங்களில் தேவன் செய்ய சொல்லும் காரியத்தை நம்முடைய பலவீனம் மற்றும் இயலாமையின் நிமித்தம் செய்ய முடியாது என நாம் நினைக்கிறோம். பலவீனம் ஒருபோதும் கீழ்ப்படியாமைக்கு சாக்கு ஆகிவிடாது என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். பிலதெல்பியாவில் உள்ள திருச்சபை இதற்கு உதாரணமாய் இருக்கிறது. அதற்கு கொஞ்ச பலன் இருந்தும் பின்வாங்கவில்லை. தேவன் தந்த பொறுப்பை ஊக்கமாய் காத்து கொண்டது. தேவன் அதற்கு அளித்த பலன் நம்மை வியக்க வைக்கிறது. தேவன் அவர்களுக்கு முடிவில்லாத சந்தர்ப்பங்களும் எண்ணற்ற ஆசீர்வாதங்களும் தந்தார். உங்களால் கொடுக்கப்பட முடியாத ஒரு காரியத்தை தேவன் ஒருபோதும் உங்களிடம் கேட்க மாட்டார். எப்போதும் இல்லை. தேவன் ஒரு மனிதனை பொறுப்பெடுக்கும் போது அங்கே கூடாது என்கிற வார்த்தைக்கு இடமில்லை. தேவன் தாம் செய்வதை அறிவார். காரணம் சொல்லுபவர்கள் தேவனது மனதில் இடம்பெற முடியாது. தேவன் உங்களிடம் சொல்லும் காரியத்தை நீங்கள் நேர்த்தியாக செய்து முடிக்க தேவையான எல்லா கிருபையையும் பலத்தையும் அவர் தருவார். ஆனால் உங்கள் கீழ்ப்படிதலுடன் விசுவாசத்துடனும் அடியெடுத்து வைக்கும் வரை அந்த கிருபை வெளிப்படாது. தேவன் நம்மிடம் ஒரு காரியத்தை கட்டளையிடும் போது அவர் நம் மூலமாக ஒரு காரியத்தை செய்ய விரும்புகிறார். அவரே செயலாற்றுபவர். நம் வாய்க்கால்கள். நம்மிடம் இருக்க வேண்டியது எல்லாம் தேவன் நம் மூலம் கிரியை செய்ய அனுமதிப்பதற்கான விருப்பம்தான். அது நம்முடைய திராணிக்கு அடுத்த காரியம் அல்ல, நம்முடைய விருப்பத்திற்கு அடுத்தது. நம்மால் செய்ய இயலுமா என்பது அல்ல, விருப்பமா என்பதுதான். நம்முடைய பலன் காரியம் அல்ல, நம்முடைய அர்ப்பணிப்பே அவசியம். தங்களுடைய பிடிவாதமான இரண்டாந்தர தெரிந்து கொள்ளுதல்களினால் பரலோகத்திற்கு மன வருத்தங்களோடு செல்ல போகிற நபராக நாம் மாறிவிடக்கூடாது. ஆமேன். இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்.